பொதுக்குழுக்கு முன்னாடி வேற ஏதாவது டிஸ்கஷன்ஸ் போயிருக்கா அலையன்ஸ் சம்பந்தமாக? அதுக்குள்ள தான் இறுதி முடிவு எடுக்கணுங்க. ஆமாம், அதுக்கு முன்பாக அது முன்பாக நாங்கள் பொதுக்குழுவில் தான் இயக்க நிர்வாகிகள் அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கணும். அதை யாருக்கே சொன்னீங்க, பொதுக்குழுங்கிறது தேர்தல் கூட்டணி, இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது. பொதுவாக வந்து ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்கு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. பொதுவாக வந்து என்னென்னா இந்த இப்போ புதாரம் பார்த்தீங்கன்னா மேகதாது பிரச்சனையை பற்றி விவாதிக்கப்படும். அது மும்மொழி கொள்கை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை இப்போ நம்மளுக்கு அந்த குறுவை சாகுபடி, அது விஷயமா ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது போன்ற பல விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் விவாதிக்கப்பட்டு நம்மளுடைய கட்சி மதிமுக பொறுத்தவரைக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கணுங்கிறதெல்லாம் எடுக்கும். அதோடு சேர்ந்து இப்போ என்னென்னா நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ அந்த சென்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க, அதில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாங்க, மக்களுடைய தீர்ப்பு எதன் அடிப்படையில் மக்கள் இந்த மாதிரி தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அப்போ நம்ம கட்சி என்ன நிலைப்பாடு என்ன எடுக்கணும், இது போன்ற பல விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படும் பொழுது கூட்டணி சம்பந்தமாகவும் நிர்வாகிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது நம்முடைய தலைமை மதிமுக தலைமை அது முடிவெடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இயக்கத்தில் நிர்வாகியை நான் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சார் இப்போ அதில் மேகதாது விஷயங்கள்லாம் நீங்கள் விவாதிக்க போகிறீங்க. பட் அதில் அஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்டாக வந்து ஈவன் பவர் ஷேர் பண்ணியிருக்காங்க காங்கிரஸோட. நவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் கர்நாடகா, நாங்கள் தமிழ்நாடோட தான் இருப்போம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் தெளிவாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது முதலமைச்சர் சகோதரர் விஜயா இருக்கட்டும், துறை சார்ந்த அமைச்சராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி குறுக்க அந்த மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது, காவேரி நீர் மேலாண்மை அவங்களுடைய அந்த இதுக்கும் எதிரானதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கடந்த காலங்கள் இது மாதிரி இது பண்ணக்கூடாது. ஆனால் கர்நாடக அரசாங்கம் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கட்டுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அந்த டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கைக்கு உண்டான அதுவும் அது உச்சநீதிமன்றமே அது உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் அந்த விரிவான திட்ட அறிக்கைக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் போய் அங்கே மேகதாதுல அந்த அணை கட்டணங்கிறது அது ஒப்புதல் கொடுக்கல. ஆனால் தவறான ஒரு சித்தரிப்பில் அவங்க கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக. அதுக்கு என்னென்னா தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஒன்றிய அரசுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்காரணத்து கொண்டும் அந்த டிபிஆர் தயார் செய்யறதுல வந்து டிபிஆர் தயாரித்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த வித ஒப்புதலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நீங்கள் காங்கிரஸை பற்றி ஒரு நிலைப்பாடு கேட்டீங்க. தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, நம்முடைய காங்கிரஸ் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை இயக்கங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் என்னதான் பல இயக்கங்கள் இருந்தாலுமே தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு, அவங்க மேகதாது அணை கட்டப்படக்கூடாதுங்கிற அதில் தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்குள்ள அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு அதுக்குள்ள ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. சார் இப்போ திமுக கூட்டணின்னு ஒன்று இல்லை அப்படின்னு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்த சிபிஐ வந்து கூட்டணி மறுபடியும் நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லைன்ற ஸ்டாண்டை எப்போ அவங்களுடைய நேஷனல் செக்ரட்டரியை மீட் பண்ணுறாரோ சிஎம், அப்போது அன்னைக்கு வந்து இங்கே ஸ்டேட் செக்ரட்டரியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சிபிஐ அலையன்ஸில் கிடையாதுன்றத. அப்படி என்ன திமுக கூட்டணி இருக்கா? நீங்கள் பொது உடைமை இயக்கங்களுடைய அவங்க சொல்கிற மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் நாங்கள் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் அவங்க யாரையும் அறிவிச்சிட்டாங்க அவங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தாங்க. ஆனால் முக்கியமான இயக்கங்கள் கிட்டத்தட்ட முக்கியமான இயக்கங்கள் பல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது மொத்தமாக அந்த கூட்டணி இல்லையங்கிறது அந்த கூட்டணி தலைமை தான் சொல்லணும். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியோடைய தலைமை, கட்சியோடைய தலைமை, நாங்கள் இந்த கூட்டணிட்டு நாங்கள் இருக்கிறோம், இல்லை வெளியே போக போகிறோங்கிறது அறிவிப்பு யார்கிட்ட இருந்து வர்றோம் நான் சொல்ல முடியாது இல்லையா. நான் எப்படி சொல்ல முடியும்? நிர்வாகி எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய இயக்க தலைவர், பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். அதுவுமே அவரை வந்து தன்னிச்சு அதை சொல்ல முடியாது. பொதுக்குழுவில் அத்தனை நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு, இப்போ பக்கத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் இருக்கிறாங்க, இங்கே மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அத்தனை பேரை வந்து பேசி கருத்துக்கள் சொல்லி அதன் அடிப்படையில் தலைவர் சொல்லலாமே தவிர சிபிஐ சொல்லியிருக்காங்கன்னா அந்த கருத்து நீங்கள் சிபிஐ கிட்ட கேட்கணும். நீங்கள் மொத்தத்தில் கூட்டணியே இல்லையாங்கிறது அது யார்கிட்ட கேட்கணும்? திமுக கிட்ட, கூட்டணி தலைமை அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் கடந்த 5 ஆண்டுகால இந்த ஆட்சியும் இப்போ 1 மாத ஆட்சியும் எப்படி சார் இருக்கு சார்? கம்பேரிசன் நீங்கள் ஒரு 30 வயசுக்காரையும் ஒரு வயசு குழந்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறீங்க. 30 வயசுக்கு எப்படிங்க இருக்கிறாரு அந்த குழந்தை? எப்படிங்க? குழந்தை இப்போ தான் வந்திருக்கு, அது இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கணும், ஓட ஆரம்பிக்கணும்.
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாத டைம், நான் 5 வருஷம் கேட்கல, 6 மாத டைம் கேட்குற தோழர்களுக்கு கேட்குறேன். அது எப்படி கம்பேரே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வரும்போது பல பிரச்சனைகள், நான் சொல்கிற மாதிரி மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், 20-25 வருஷமாக பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. பராமரிப்பாக இருக்கட்டும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷனாக இருக்குது, எதுவுமே நடக்கலை. அது எப்படி வந்து டக்குன்னு 1 மாதத்தில் மாற்ற முடியும்? அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கும். அந்த புதிய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் உரிய அந்த நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ எடுக்க ஆரம்பிக்கணும். 6 மாதம் கழித்து நீங்கள் கேட்கும்போது சிலது இருக்க, கண்டிப்பாக என்னுடைய கருத்தை நான் சொல்ல தான் போகிறேன். தவறுனா தவறுன்னு சொல்ல போகிறேன். நான் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.